அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சக்திவேல். நான் ஃப்ரண்ட்லைன் நியூஜன் இன்டர்நேஷனல் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் பேசும் ஓவியங்களை பற்றி பேசப் போகிறேன். ஆயக்கலைகள் 64ல் ஒன்று ஓவியக்கலை. காண்போரும் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு ஒன்று. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை விட ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். தமிழ்நாட்டின் ஓவியக்கலை தொன்மையான வரலாற்றை கொண்டதாகும். அவை காலகட்டங்களில் சிதைந்த நிலையில் உள்ளதாகும். அரண்மனைகள், குகைகள், கோவில்கள் மற்றும் வேறு கட்டிடங்களில் காணப்படுகின்றன. ஓவியங்களின் வகைகள்: குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம் மற்றும் நவீன ஓவியம். இப்பொழுது நாம் குகை ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். குகை ஓவியம் அல்லது பாறை ஓவியம் என்பது குகை அல்லது பாறையில் வரையப்பட்ட பண்டைய கால ஓவியங்களை குறிக்கும். இவை 40,000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான கற்களை வைத்து வரையப்பட்ட ஓவியம் என்று கூறுகிறார்கள். பழங்கால மனிதர்கள் குகையில்தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினர். ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக குகை ஓவியங்களை வரையத் தொடங்கினர். வேட்டை செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகளை வரையத் தொடங்கினர். தற்காலத்தில் இவை கோட்டோவியம் என்று அழைப்பார்கள். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு குகை ஓவியங்களை வண்ணம் தீட்டினர். இப்பொழுது நாம் சுவர் ஓவியங்களை பற்றி காணப்போகிறோம். மனிதர்கள் வீடு கட்டி வாழும் காலம் முதல் சுவர் ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள். இவை அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள், மேல்கூரைகளில் சுவர் ஓவியங்களை காணப்படுகின்றன. சித்தனவாசல் என்னும் ஊரில் நாம் பெரும்பாலும் சுவர் ஓவியங்களை காணலாம். சுவர் ஓவியம் எப்படி வரைவார்கள் என்று தெரியுமா? ஆற்றும் மண்ணும் மற்றும் சுண்ணாம்பையும் கலந்து சுவரை சமப்படுத்துவார். சுவர் ஈரப்பதமாக இருக்கும் பொழுது சுவர் ஓவியங்களை வரைவார்கள். தஞ்சை பெரிய கோவிலில் நாம் சுவர் ஓவியங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்றி மண்டபங்களை சுவர் ஓவியங்களை அழகாக காட்சியளிக்கின்றன. இப்பொழுது நாம் துணி ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். துணி ஓவியம் வரையும் முறை பழமையான காலத்திலிருந்தே வழக்கத்தில் உள்ளது. ஓவியம் வரையும் பயன்படும் துணிகள் எழினி, திரைசீலை, கிளி மற்றும் படாம் என்று வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். இவை தற்காலத்தில் கலம்காரி ஓவியம் என்று அழைப்பார்கள். இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் நாம் துணி ஓவியத்தை காணலாம். இப்பொழுது நாம் ஓலைச்சுவடி ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். ஓலைச்சுவடி மீது எழுத்தாணை கொண்டு கோட்டோவியமாக்கி வண்ணம் பூசி ஓலைச்சுவடி ஓவியங்களை வரைகிறார்கள். ஓலைச்சுவடி ஓவியம் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறது. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு சென்றால் நாம் ஓலைச்சுவடி ஓவியங்களை காணலாம். நாம் தாள்களை வைத்து ஓவியம் வரையும் பொழுது அழிப்பான்களை கொண்டு அழித்து வரைவோம். ஒரு முறை எழுத்தாணி ஓலைச்சுவடி மீது கீறிவிட்டால் ஓலைச்சுவடி கிழிந்துவிடும். அந்த ஓலைச்சுவடியில்தான் நம் முன்னோர்கள் ஓவியங்களை வரைகிறார்கள். அவருடைய திறமையை எண்ணி பார்த்தால் நமக்கு வியப்பாக தான் உள்ளது. இப்பொழுது நாம் செப்பேட்டு ஓவியங்களை பற்றி காணப்போகிறோம். தற்காலத்தில் மன்னர் ஆணைகளையும் மற்ற அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளாக பொறிப்பது வழக்கம். செப்பேட்டு ஓவியங்கள் நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்ற செப்பேடுகளாக வரைகிறார்கள். இப்பொழுது நாம் தந்த ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். யானை தந்தத்தின் மீது வரையப்பட்ட ஓவியம் தந்த ஓவியம் ஆகும். வயது முதிர்ந்த இறந்த யானையின்
மீது தந்தத்தின் வண்ணம் பூசி தந்த ஓவியத்தை வரைகிறார்கள். இவை கேரளா மாநிலத்தில் நாம் தந்த ஓவியத்தை ஏராளமாக காண முடியும். இப்பொழுது நாம் கண்ணாடி ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். கண்ணாடி முகம் பார்க்க மட்டும் பயன்படுவீர் என்று நினைப்பீர்கள். ஆனால் கண்ணாடிகள் அழகியான இயற்கை காட்சிகளும் மற்றும் பல வகையான உருவங்களும் வரைய பயன்படுகிறார்கள். கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர். இப்பொழுது நாம் தாள் ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். தாள் ஓவியம் என்பது பலவித உருவங்களை வரைகிறது. பல வகை உருவங்களாக வரைகிறார்கள். இவை கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் போன்ற பொருட்களை வைத்து தாள் ஓவியங்களை வரைகிறார்கள். இப்பொழுது நாம் கருத்துப்பட ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக கூறுவதே கருத்துப்பட ஓவியம் ஆகும். இந்தியா என்னும் இதழ் தாளில் பாரதியார் தான் முதலில் கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தினார். கருத்துப்பட மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம் ஆகும். கேலிச்சித்திரம் மனித உருவங்களை எளிமையாக வரைவதற்காகவே கருத்துப்பட ஓவியம் ஆகும். தற்போது நாம் கருத்துப்பட ஓவியத்தை இதழ்தாள்களில் காணப்படுகின்றன. இப்பொழுது நாம் நவீன ஓவியத்தை பற்றி காணப்போகிறோம். ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமே நவீன ஓவியம். புதுமையான பார்வையாளர்களின் புதிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவே நவீன ஓவியம் ஆகும். இவை கோடுகள் மற்றும் கிறுக்கல்களாக நவீன ஓவியங்களை வரைகிறார்கள். பல வண்ண கலவைகளை கொண்டு நவீன ஓவியங்களை வண்ணம் தீட்டினார்கள். காண்போரின் கவர்ந்தெழுத்து உள்ளங்களை தன்வயப்படுத்தும் உயர்ந்த கலை ஓவியக்கலை. எல்லைகளை எல்லாம் கடந்து வாழும் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விந்தை மொழி ஓவியக்கலை. ஓவியம் பேசும் செய்திகள் பல, உணர்த்தும் கருத்துக்களோ மிக பல. தமிழர் வளர்த்த கலையின் வரிசையில் ஓவியக்கலையை முன்னில் நிற்கிறது. நன்றி.